கிரேசி கிரேசி அப்படின்னு பிரின்சின்னு சொல்கிற அவங்க ஃப்ரெண்டு ஸ்கூல் பேக்கை வேகமாக போட்டுட்டு, கிரேசி கிரேசி நீ ஸ்கூல் கிளம்பலையா அப்படி கேட்டாங்களா. உடனே அப்படி கேட்டாங்களா. உடனே கிரேசிக்கு சொன்னாங்க, பிரின்சி நீ என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படி கேட்டாங்க. கேட்ட உடனே பிரின்சிக்கா சொன்னாங்க, இன்னைக்கு பாரேன் எங்கள் அம்மா சொன்னாங்க, பிரின்சி இன்னைக்கு நீ வீடு மட்டும் கூட்டி விட்டுட்டு போ, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போ, அம்மா சீக்கிரம் வேலைக்கு போகணும், அதனால் நீ வீட்டை மட்டும் கூட்டி விட்டுட்டு போயிட்டீன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்களா. எனக்கு கோபம் வந்துட்டு, கிரேசி போங்கம்மா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான், நீங்கள் வீட்டை கூட்டு, பாத்திரத்தை கழுவு, ஸ்கூல் பேக்கை கொண்டு வந்தால் அங்கே கொண்டு வை, சோறு கொண்டு போகிற பாத்திரத்தை கொண்டு வந்தால் திறந்து வை, சில நேரம் அதை கழுவி வைன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கோபமாக வருதுமா, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமாக அம்மா வச்ச சாப்பாடு கூட எடுத்துக்காம நான் வேகமாக வந்துட்டேன் கிரேசி, அதனால தான் இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கிரேசியக்கா சொன்னாங்க, என்ன பிரின்சி, நாம் ஏசுப்பா பிள்ளைங்க, நாம் நம்ம அம்மாவுக்கு உதவி செய்யணும், நம்ம அம்மாவை நேசிக்கணும், நம்ம அப்பாவை நேசிக்கணும், நீ ஏன் இப்படி பண்ணின? இங்கே பாரு கிரேசி, எனக்கு நீ புத்தி சொல்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல தேவையில்லை, நான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தெரியுமா, நான் தான் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன், நான் நல்லா அழகாக இருக்கிறேன், நான் நல்லா படிப்பேன், எனக்கு எதுக்கு நீங்கள்லாம் ஆலோசனை சொல்கிறீங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது, இங்கே பாரு நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு, அதோடு நம்ம இருந்துக்குருவோம், நீ எனக்கு இந்த அம்மாவுக்கு உதவி செய், அப்பாவுக்கு உதவி செய் அப்படிலாம் சொன்னீன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும், ஓகேவா, சரி வா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூல் போனாங்க. அவங்க அப்படியே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க பாரு, போகிற பாதையில் அவங்க இப்படி போய்கிட்டு இருக்காங்க, ஒரு பாதை ரொம்ப சின்னோண்டு பாதையாக இருக்குது, ஒடுங்கின பாதை, சந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த சந்துக்குள்ளே போய் பாரு அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, சந்துன்னு இப்படி சின்னோண்டா இருக்குல்ல, அது மாதிரி சின்னோண்டு சந்து மாதிரி ஒரு பாதை போகுது. அதே பாதை இப்படி ஒன்று திரும்புது, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாதையாக இருக்குது. பிரின்சியக்காவும் கிரேசியக்காவும் அப்படியே இந்த பாதை 2 தொடங்குற இடத்துல நின்றுட்டாங்க. நின்றுட்ட உடனே பிரின்சி சொல்கிறா கிரேசியை பார்த்து, ஏய் கிரேசி அங்கே பாரு, அந்த பாதை எவ்வளோ பெருசாக இருக்கு, அங்கே பாரு அந்த பாதையில் நிறைய பூக்கள்லாம் தெரியுது, அழகழகானவங்கள்லாம் தெரிறாங்க, வா நம்ம அந்த பாதைக்கு போனோன்னா அங்கே போனால் நல்லா விளையாடலாம், நிறைய இருக்கு, நிறைய டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய சினிமா தேட்டர்லாம் இருக்கு, சினிமா பாட்டுலாம் கேட்குது கிரேசி, வாடி 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 நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சியக்கா கிரேசியக்கா கையை பிடிச்சி இழுத்தாங்களா. உடனே கிரேசியக்கா சொன்னாங்க, பிரின்சி நாம் அந்த பக்கத்துக்கு போகக்கூடாது பிரின்சி, அது வேண்டாம், நாம் இந்த பாதையில் போவோம், நம்மளுக்கு இந்த பாதையில் தான் ஆபத்து இருக்காது, யாரும் நம்மளை தொடமாட்டாங்க, யாரும் நம்மள்கிட்ட சேட்டை பண்ண மாட்டாங்க, வா பிரின்சி நம்ம இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொன்னால பிரின்சிக்கு கோபம் வந்துட்டு, ஏய் கிரேசி நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு ஆலோசனை சொல்கிறது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாரு இஷ்டன்னா என் கூட வா, இல்லைண்ணா நீ போய்கிட்டே இரு, நான் என் பாதையில் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிக்கு அந்த பெரிய பாதை இருக்குது பற்றியா, அகலமான பாதை, அந்த பாதையில் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் ரோலர் கோஸ்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, அந்த மேலே ஏறி அப்படிலாம் சுற்றுவாங்கல்ல, அதில் போகிறாங்க, அந்த ரோலர் கோஸ்டர் இருக்குது. உடனே ஓடி போய் பிரின்சியக்கா அதில் ஏறி உக்காந்து வேகமாக சுற்றுறாங்க. அப்படியே சுற்றி மேலே போகும்போது பார்த்தா பிரின்சியக்கா பார்க்குறாங்க, இந்த குறுகலான பாதையில் நம்ம கிரேசியக்கா அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாங்களா, அப்படியே காலில் ஒரு முள்ளு குத்திட்டு அவங்களுக்கு
முள்ளு குத்தணும்னு ஏசப்பா எம்மா அப்படின்னு கத்தி பார்க்குறாங்க. அப்படியே காலெல்லாம் ரத்தம். ஐயோ நம்ம தப்பா வந்துட்டோமோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. மேலே ரோலர் கோஸ்டர் போகும்போது பிரின்சியக்கா ஹாய் கிரேசி பாத்தியா நான் எவ்வளோ உயரத்தில் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க. கிரேசியக்கா அந்த முள்ளை எடுத்து போட்டுட்டு அந்த அவங்களோட பேக்கில் இருந்த ஒரு சின்ன பஞ்சு எடுத்து அதை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே இவங்க குறுகலான பாதையில் போகிறாங்க. அந்த பெரிய பாதையில் அந்த ரோலர் கோஸ்டரில் இருந்து பிரின்சியக்கா இறங்கி அடுத்த ஒரு பக்கம் அப்படி வேகமாக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பயங்கர டான்ஸு. ஒருத்தவங்க அப்படியே சிகரெட் ஊதுறாங்க, இல்லை பொம்பளை பிள்ளைங்கள்லாம் சிகரெட் அடிக்கிறாங்க. அப்படியே முடியெல்லாம் பரட்டை மாதிரி விட்டுட்டு பிராண்டி அடித்து பொம்பளை பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க. உடனே அவங்க அந்த கூட்டத்துக்கு போன உடனே ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு ஏய் நீ தானே பிரின்சி? ஆமாம். என்னோட நேம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உடனே எங்களுக்கு நல்லா தெரியும், வா எங்கள் கூட்டத்தோடு சேர்ந்துக்கோ. நீ வந்தா உனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீ இதை குடிச்சின்னா இது இப்படி இந்த ஊசி மாதிரி வச்சு இதில் போட்டினா இந்த வாய்க்குள்ளே இதை வச்சினா இந்த உலகத்திலேயே நீ இருக்க மாட்டேன். அப்படி மேலே 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 பரலோகத்தில் பறக்கிற மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்கும், வாரியா அப்படின்னு கேட்டோன்னே பிரின்சியக்கா வாங்கி குடிச்சிட்டு அந்த சீரட்டை அப்படி குடிச்சிட்டு இப்படி மேலே அப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க பாரு. அப்படியே பிரின்சியக்கா பார்க்கும்போது கிரேசியக்கா வேகமாக அந்த குறுகலான பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கல் வந்து மேலே விழுற மாதிரி மேலே இருந்து கல்லாக விழுது கிரேசியக்கா மேலே. இவங்க ஏசப்பா 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 என்னை காப்பாத்துங்கப்பான்னு வேகமாக ஓட போகிறாங்க பாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய சிலுவை, ஒரு சிலுவை மரம் அப்படியே அந்த இடத்துல இருக்குது. கிரேசியக்கா ஓடி போய் அப்படியே இந்த சிலுவை மரத்துக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிட்டாங்க. சிலுவை மரத்துக்கிட்ட போன உடனே எல்லா கல்லுகளும் அப்படியே நின்றுச்சு, யாருமே கல்லை போடலை. கொஞ்ச நேரம் அப்படியே கிரேசியக்கா அந்த சிலுவைக்கிட்டேயே நின்னாங்களா. நின்றுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த பிரின்சியக்கா நல்லா குடிச்சிட்டு அவங்க அங்கே இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்டோடு சேர்ந்து வா நம்ம சினிமாவுக்கு போகலாம், அங்கே போய் நம்ம சினிமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சினிமா தேட்டரில் இருந்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. பிரின்சியக்கா அப்படி பார்க்குறாங்க. அப்படியே நம்ம கிரேசியக்கா அந்த சிலுவை மரத்தை தாண்டி அப்படியே களைப்பா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்து கூப்பிடுறாங்க பிரின்சியக்கா, ஏ கிரேசி, ஏ கிறுக்கச்சி, நான் உனக்கு சொன்னேன்ல என் பாதையில் வந்தீனா இந்த அகலமான பாதையில் வந்தீனா நல்லா குடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். இங்கே பாரு எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ அழகழகாக இருக்காங்க, எப்படிலாம் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா கிரேசி? உனக்கு அறிவே இல்லை. நீ என்ன மாதிரி வந்திருந்தீனா இந்நேரம் பாரு நீ சந்தோஷமாக இருந்திருப்ப. இப்போ பாரு நீ களைச்சு போய் நடந்து போற அப்படின்னு சிரிக்கிறாங்க பிரின்சியக்கா. கிரேசியக்காக்கு ரொம்ப கவலை. ஐயோ நம்ம தப்பாக வந்துட்டோமோ, இந்த பாதை சரியில்லையோ அப்படின்னு அப்படி ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட இந்த பாதையில் போகிற இடமும் முடியுது. இவங்க பிரின்சியக்காவும் சினிமா தேட்டருக்குள்ளேருந்து வெளியே வந்து ஒரு பாதையில் போகிறாங்க, அதுவும் முடியுது. பிரின்சியக்கா நினைக்கிறாங்க நாம் எப்படினாலும் இந்த பாதையிலேருந்து தப்பி என்ன செஞ்சிடணும், போயிடணும், இதுக்கு மேலே பாதை இல்லை, ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க பாரு. அந்த பாதையினுடைய முடிவை இப்படி எட்டி பார்க்குறாங்க, பெரிய பள்ளம். அப்படியே இந்த பள்ளத்தில் விழுந்தா உள்ளுக்குள்ள ஐயோ அம்மா எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் கேட்குது. ஆனால் இந்த சின்ன பாதையில் போனாங்க பற்றியா கிரேசியக்கா,
அவங்க அந்த பாதையோட முடிவில் போகிறாங்க. அங்கே ஏசப்பா அவங்கள வரவேற்கிறதுக்கு நின்று அவங்க தலையில் கிரீடம் வச்சு வாமா பரலோகத்துக்குள்ளன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் 2 பாதை இருக்கு. நீ தான் அந்த பாதையை உனக்கு முன்னாடி தான் ஏசப்பா வச்சிருக்கிறாரு. நல்லதா கெட்டதா, அம்மாவுக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதா, உன் பாவத்தை மறைக்கணுமா அதை அறிக்கை செஞ்சு விட்டுறணுமா அப்படின்றத ஏசப்பா உன் கையில் தான் வச்சுருக்காங்க. நீ எந்த பாதைக்கு போகிற? கிரேசியக்கா போகிற பாதை நிச்சயமா அது நரகத்துக்கு போய் முடிச்சிடும். கிரேசியக்கா முள்ளு குத்துனாலும் கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்க அவங்க மேலே கல்லை போட்டாலும் முடிவில் எங்கே போனாங்க பார்த்தியா? ஏசப்பா அவங்க தலையில் கிரீடம் சூட்டி என் புள்ள கிரேசி என் வீட்டுக்கு வந்திருக்கான்னு எல்லா தூதருக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிதான் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இருக்கும். நீ எதை தேர்ந்தெடுக்க போகிற? உனக்கு எந்த பாதை வேணும்? பெரிய ரோடு வேணுமா சின்ன ரோடு வேணுமா? எங்கே போகிறீங்க? எது வேணும் உங்களுக்கு? சின்ன பாதை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அம்மா அப்பா கீழ்ப்படியணும். வெரி குட். அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க பத்தியா? நான் படத்தை இப்போதான் பார்க்கேன். பிரின்சியக்காக்கு எவ்வளோ அழகான கிரீடத்தை ஏசப்பா வச்சுருக்காங்க பத்தியா? இதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம பாவம் செய்யாமல் நல்ல பிள்ளையா இருந்தால் நிச்சயமாக இந்த பரலோகத்தில் மட்டும் இல்லை, இந்த உலகத்துலேயும் இது மாதிரி உனக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. பரலோகத்துலேயும் அந்த வாழ்க்கை இருக்குது.